ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டாணி சுண்டல் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வெள்ளை பட்டாணி எடுத்து அதை வந்து ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வைக்க போகிறேன். இதை நல்லா 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் இது வந்துட்டு ஊறினதுக்கு அப்புறமேட்டு மறுநாள் காலையில் இல்லைன்னா அடுத்த நாள் மதியம் கூட நம்ம வந்து இதை அவிச்சு எடுத்து நம்ம சுண்டல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மோஸ்ட்லி சுண்டல் வந்து நம்ம ஈவினிங் ஆர் நைட்டு தான் வந்து சாப்பிடுவோம் இல்லையா? அதுக்காக நான் வந்து சொன்னேன். மதியானம் நம்ம இதை அவிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்துட்டு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஊறுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால தான் சொன்னேன் ஓவர் நைட்டு அதுக்கப்புறமேட்டு மதியானம் வரைக்கும் கூட ஊற வச்சுக்கலாம். நான் வந்து மதியானம் வரைக்குமே ஊற வச்சு எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தனியாக வேக வைக்க போகிறேன். தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க பட்டாணியை அந்த தண்ணியோட சேர்த்துறாதீங்க. அந்த தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வெறும் பட்டாணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அவிச்சு எடுத்துடலாம். நீங்கள் குக்கரில் வேணாலும் அவிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனியாக பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். நான் தனியாக பாத்திரத்தில் தான் வச்சேன். ஆனால் அது வேகிறதுக்கு ரொம்பவே நேரம் எடுத்துருச்சு. ஒரு 1/2 ஹவருக்கு மேலவே ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து குக்கரில் வச்சுக்கிறதே வந்துட்டு பெஸ்ட்டு. சேர்த்தே வந்துட்டு போட்டுக்கோங்க. கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பத்தலை அப்படின்னா நம்ம மசாலா சேர்க்கும்போது அப்போ வந்து கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இரும்பு சத்துமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய வந்துட்டு இதில் ஆன்டிபயாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. நிறைய விட்டமின்ஸ் வந்துட்டு இதில் வந்து இருக்குது. விட்டமின் பி, விட்டமின் B12 இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பொட்டாசியம், மெக்னீஷியம் இது எல்லாமே வந்து இருக்குது. இது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து வெயிட் லாஸ்க்கும் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. கொழுப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ இது இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு தனியாக வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் கடலெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். நான் தக்காளி சேர்க்கலை. உங்களுக்கு தக்காளி வேணும்னா புளிப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு புளிப்பு வந்துட்டு வேணாம். அதே மாதிரி மசாலா ரொம்பவே கம்மியாக இருக்கணும். அதுவே வந்து அந்த பட்டாணிக்கு நல்லாயிருக்கும். அதை சும்மா சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அவிக்கும்போது செக் பண்ணுமா வெந்துருச்சா வேகலையான்னு செக் பண்ணும்போதே நான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு அதோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பட்டாணி ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் மசாலா வந்து அதிகமாக சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்தாலே போதும் அப்படின்ட்டு இந்த அளவுக்கு மட்டும் மசாலா சேர்த்துக்கிட்டேன். நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு வேறு எந்த இதுவுமே கடுகு இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்க பட்டாணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரும் இருக்குது, க்ரீன் கலரும் இருக்குது. 2 கலருமே இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த க்ரீன் கலரை விட. மோஸ்ட்லி 2ம் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு பர்சனலாக இந்த ஒயிட் கலர் வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்க இந்த பட்டாணியை கொட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ண வேணாம், அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து இந்த பட்டாணியோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டை வந்து டாமினேட் பண்ணிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்பவே கம்மியான மசாலா தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நான் காரம் எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா என் பையனுக்கு நான் கொடுக்க போகிறதுனால காரம் எதுவுமே சேர்க்காம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது மட்டும் சேர்த்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பு வந்து நான் சேர்த்தே வேக வச்சுட்டேன். அதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நம்ம அதிகமாக மசாலா, வெங்காயம், தக்காளி அதிகமாக சேர்க்காதனால அதுக்கும் வந்து உப்பு தேவைப்படலை. இந்த பட்டாணியில் உள்ள உப்பே எனக்கு அந்த வெங்காயத்துக்குமே கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப சின்னதாக ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன். இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம மசாலாவை எல்லாத்தையும் பெரட்டி விட்டதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துலேயே இந்த தண்ணி எல்லாமே இந்த பட்டாணி அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு வெந்து வந்துடும். இதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்லாம் தேவையில்லை. உடனே இந்த மாதிரி அப்சர்வ் ஆகி வந்ததுக்கு அப்புறமேட்டு
நம்ம வந்து மல்லி இலையை தூவி வந்துட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், சிம்பிளான ப்ராசஸ் தான். என்ன நம்ம நேரம் விட்டு விட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எடுத்தோம் உடனே செஞ்சோம் அந்த மாதிரி இல்லாமல் நைட்டு நம்ம ஊற வைக்கணும், அதுக்கப்புறமேட்டு தனியாக அவிச்சு வைக்கணும், அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். இந்த ஒரு 3 ப்ராசஸ் இருக்குது. 3மே தனித்தனியாக செய்யணும். 3மே வந்து சின்ன சின்ன வேலைகளாக ஆயிரும் நம்மளுக்கு தனித்தனியாக செஞ்சோம் அப்படின்னா. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. பர்ஃபெக்டாக வந்துச்சு. இதிலே நம்ம நிறைய ரெசிபி வந்து பட்டாணியை வச்சு செய்யலாம். பட் அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த ரெசிபிஸ் எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த சிம்பிளான ரெசிபி வந்துட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பவுலுக்கு வந்துட்டு இதை வந்து மாற்றிட்டேன் சாப்பிட்றதுக்கு. நான் எடுத்திருக்க அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் எடுத்தோம் அப்படின்னா 2லேருந்து 3 பேர் சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா 2 பேர் தான் வந்து சாப்பிட முடியும். அதனால் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மசாலா பொருட்களையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இது வந்து செய்கிறதுக்கு. நான் டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறது 2 மசாலா, கறி மசாலா ஒன்று, கரம் மசாலா ஒன்று, 2ம் வேறு வேறு தான். 2மே கடைகளில் கிடைக்குது. நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பிராண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்தி ரொம்ப நல்லாயிருக்கும் ஆச்சியை விட. அவ்வளோதான், வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரெஷ் ஆனியன் வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எதையுமே ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாகவே வந்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஆனியனாக இருந்தாலும் சரி, மேலே தூவும் போதும் நம்ம வதக்கும் போதும் ரொம்ப கம்மியான அளவுக்கு குவான்டிட்டி ரொம்ப கம்மியாகவே சேர்த்தனாலே போதும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதிகமாக சேர்க்கணுன்னு தேவையே இல்லை. நம்ம எப்போ அதிகமாக சேர்க்கணும் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிரேவி பண்ண போகிறோம், ஒரு மசாலா ஐட்டம் மாதிரி பண்ண போகிறோன்னா அப்போ வந்து செய்யலாம். இது வந்து நம்ம வந்து பட்டாணியாக அப்படியே சாப்பிட்றதுனால இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.